தொழுகத்தின் ஒழுக்கங்களை பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசா தொழுகைக்கு முன் உறங்குவதையும் அதன் பின் பேசிக் கொண்டிருப்பதையும் வெறுத்தார்கள். வீட்டின் கதவுகளை பிஸ்மில்லாஹ் என கூறி நல்ல முறையில் மூடிக்கொள்ள வேண்டும். உளுவுடன் தூங்குவது. உங்கள் படுக்கைக்கு செல்லும் சமயத்தில் தொழுகைக்கு உழு செய்வதைப் போல் உழு செய்து கொள்ளுங்கள் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். சுர்மா போட்டுக்கொள்வது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன் இஸ்மித் என்ற சுர்மாவை போட்டுக்கொள்வார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நல்ல எண்ணத்துடன் தூங்க வேண்டும். அதாவது உன் உள்ளத்திற்கு உன் மீது கடமை இருக்கிறது. பாவமன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இரவில் எழுந்து தொழுவதற்கு நியத் செய்து கொள்வது. அதாவது ஒருவர் இரவில் எழுந்து வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உறங்குகிறார். ஆனால் தூக்கம் மிகைத்து சுபுஹ் ஆகிவிட்டது எனில் அவருடைய எண்ணத்திற்கு கூலி வழங்கப்படுகிறது. மேலும் அவரின் தூக்கம் தன் ரப்பின் புறத்தில் இருந்து அவருக்கு கிடைத்த வெகுமதியாகும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள்.